வாட் ஸ்பைக் வச்சு விடுமே. What's that, brother? வணக்கம் மக்களே. தல ரசிகர், தளபதி ரசிகர், இவங்க 2 பேருக்குள்ளே எதுக்கு இவ்வளோ சண்டை நடக்குது? அதுக்கெல்லாம் காரணம் ஒன்று தான், இந்த அறிவு கட்ட மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்னால தான். இந்த மாதிரி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்னால தான் உலகத்தில் அவ்வளோ குற்றங்கள் நடக்குது. என் ஃப்ரெண்டு சில வீடியோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணான். தலையை பயங்கரமாக மீம்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை எனக்கு அமுச்சு விட்டான். அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். What? அஜித் குமார் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அஜித் குமாரை? இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸை திட்டி எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் லோகோ இதெல்லாம் வச்ச அந்த டைரக்டர் தான் திட்டணும். கொஞ்சமாச்சும் யோசித்து டெவில் மாதிரி கொம்பு வைக்க வேண்டியதானே. அஜித்துக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எருமை மாடு மாதிரி வச்சுருக்கீங்களா? எனக்கு பார்க்கும்போது இப்போ தான்டா தெரியுது. அவர் அஜித்தோட ஃபேன் பாய்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அஜித்தோட ஃபேன் பாய் இந்த மாதிரியா பண்ணுவாங்க? ஏன்னா எருமை மாடு மாதிரி வச்சுருக்கீங்க கொம்பை பின்னாடி. எவ்வளோ அற்புதமான ஆக்டரு, அவரை போய்ட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களேயா. இதை பார்ப்போம். மானம் கட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச செருப்பு அறியலாம், செருப்புலாம் வெளியே விட்டோம்னே எவ்வளவு அறியலாம். ஸ்டாப் இட், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அஜித் இந்த மாதிரி மீம்ஸ் போடாதீங்க ப்ளீஸ். தூத்துக்குடி தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தினாரு. இந்த மாதிரி மீம்ஸ் போடுறவங்க சும்மா விட மாட்டேன்டா. எங்கே இருந்தேன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? நான் திரிஷாவோட ஃபேன்ரா. திரிஷாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேனுன்றதுனால கிடையாது. அந்த மட்டை அதில் அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள போய்ட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களேடா. இல்ல நோ தூத்துக்குடியில மச்சான், தூத்துக்குடியில மச்சான், தூத்துக்குடியில பங்காளி எந்த ஊரு சொன்ன? தூத்துக்குடியா? பாத்திவனே தூக்கி தூர ஓட்டுருவாங்க. ஓ அந்த மீம்ஸில் எனக்கு தெரிஞ்சு அஜித்தை கொஞ்சம் கேவலமாக காட்டவே இல்லை அவங்க. அந்த மீம்ஸில் அஜித்தை கொஞ்சம் பெருசாக தான் காட்டியிருந்தாங்க. ஜான் விக் ஆஃப்டர் வாட்ச்டு குட் பேட் அக்லி. அவனை எப்படி கூப்பிடுவ? கூப்பிடுதா? அந்த இன்ஸ்பெக்டர் காளிதாசை நான் தான்டா. எப்படி எப்படி நீ நானும் ஒன்ன சீட்டாடுமா? கும்பா தாலியா துணிச்சா எசுராஜாலி நீ நான் அஜித் இந்த மாதிரிலாம் எவன்டா மீம்ஸ் போடுறது? தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருந்தா அஜித்தை இந்த மாதிரி இன்னொரு மீம்ஸ் போட்டு காட்டுங்கடா பார்ப்போம். அதனால் முடிஞ்சா அஜித்தை இன்னும் ஒரு மீம்ஸ் போட்டு காட்டுங்கடா பார்ப்போம். அப்போ ஒத்துக்கிறேன்டா நீங்கள் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்னு. லாஸ்ட் 30 years தளபதி டீலிங் அஜித் பி லைக். அஜித் குமார் ஏன்டா அப்படிலாம் மீம்ஸ் போடுறீங்க? என்னால் பார்க்க முடியலடா. என்னால் மட்டும் இல்லை, ஆமைகளால் எல்லாராலையும் பார்க்க முடியலடா இந்த மாதிரி நீங்கள் மீம்ஸ் போடுறது. தெலுங்கு டிக்கெட்ஸ் 4K லைஃப் டைம்.
அறிவு இருக்காடா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லைடா, அதான் இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போடுறீங்க. அறிவு இருக்க இந்த மாதிரி மீம்ஸ் போட மாட்டான். நல்லா போட்டிருப்பான் அறிவு உள்ளவன் மீம்ஸ், சூப்பராக போட்டிருப்பான். அணிலும் ரசிக்கிற மாதிரி, ஆமையும் ரசிக்கிற மாதிரி. நீங்கள் ஒருத்தரை ஹேட் பண்ணுற மாதிரி மீம்ஸ் போடுறீங்க. உங்களுக்கு பேர் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் இல்லைடா. டேய், நீங்கள் இனிமே ஆமையும் இல்லை, ரெட் ட்ராகனும் இல்லை, எப்போ இருந்து நீங்கள் பஃபலோ தான். ஓகே, கண்ட்ரோல் 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 ஆயிரு, கண்ட்ரோல் ஆயிரு, உன்னால் முடியும். கண்ட்ரோல் ஆயிரு, கோவப்படாத. எம்ஆர்பி மிஸ்டர் பி அஜித்துக்கு முடி விட்ட போகிறாரா? போடு, ஸ்டைலாக விட்டு, ஸ்டைலாக விட்டு, சூப்பராக விட்டு, ஸ்பைக் வச்சு விடுமே. ஓகே, இந்த மாதிரிலாம் மீம்ஸ் போட்டால் ஆமை ரசிகர்கள் கோவப்படுவாங்கன்னு நினச்சிங்களா? உங்களை கமெண்டில் திட்டி உங்களோட அந்த வீடியோவை ஃபேமஸ் ஆக்குவாங்கன்னு நினச்சிங்களா? கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்படி ஓரம் பண்ணுங்க ப்ரோ. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் நடந்து போயிட்டு தான் இருக்கேன். 25 ட்ராகன் 101. என்ன சார் இது? கிங் ஆஃப் பாப்பனிங்க இந்த நிலைமையா? ஐயோ, நீ திங்க அசிங்கமா போயிருமே. ஏய், ஒருத்தமே புடிச்சிட்டாலும் பெரிய அசிங்கம் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமா போயிருமே. தலை வாஸ் தலை. தலை தலை லியோ, காக்கா, கழுகு, பஃபலோ. பஃபலோ பஃபலோவா? அஜித்தை பார்த்தா உங்களுக்கு பஃபலோ மாதிரியானா இருக்குது? பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தெரியுது, இவரை பார்த்தா பஃபலோ மாதிரி. ஆனால் எதனால நீங்கள் எல்லாம் இந்த இந்த டேரக்டர்னால தான் எல்லாம். ஐயோ, உனக்கு பேக்ரவுண்டு வேறு கிடைக்கவே இல்லையா? அதை வச்சு தான் இவங்க இவ்வளோ மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எவ்வளவோ சூர்யா படத்தோட ட்ரைலர் வந்துச்சுல, அதில் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த பேக்ரவுண்டு டெவில் மாதிரி ஒரு லோகோ. ஆனால் இவங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? அடுத்த வாங்கணும். காட் அஜித், எல்லாருமே டாக் விஜய். இந்த ஓய், என்னுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். ரசிகர்களா இருங்க, பட் ரசிகர்களா மட்டும் இருக்காங்க. நீங்க நல்லவையா. இளைஞர்களா இருக்கீங்க, அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கீங்க. வா 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 வா. ஆமை சார், உங்களுக்கு என்னோட சல்யூட். நீங்கள் சாதாரண ஆமை இல்லை சார், மிகப்பெரிய ஆமை சார். எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறப்படா. இதுக்கு வந்து நான் செஞ்சுதான் காப்பிக்கணும். இங்க வாங்க வாங்க. ரஜினி, தெரியுங்களா? அஜித், இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். Yes. இதுதான் நாங்க. அவங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. இதுதான் அவங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் தான். உண்மையிலே அஜித், விஜய் இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் தான், நடிகர்கள்லாம். இப்போ மற்ற ஃபேன்ஸுங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு தலை பெரியாள், தளபதி பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான். தளபதி எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரி தலை ஃப்ரெண்ட்ஸும் தளபதி ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்டாக இருங்க. என்ன சொல்கிற? ஓகேவா? ஏன் அணிலும் ஆமையும் ஒன்று சேராதா? ஏன் ஒன்று சேரலாமே? பீம் மாதிரி ஒரு வீரமானவன் இருக்கிற ராஜ்யத்துல கிர்மாடாவோட எண்ணம் நிறைவேறிடுமா என்ன?
ப்ரோ 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 ஓகே நம்ம ப்ளீஸ் இன்னைக்கு ஜாவா ப்ளீஸ் ப்ரோ ஸ்டாப் இட் ப்ளீஸ். இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ, நிறுத்துங்க ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி மீம்ஸ் போடாதீங்க ப்ரோ, யாருமே ரசிக்க மாட்டாங்க ப்ரோ. அனிலோட ஃபேன்ஸ் வேணால் ரசிப்பாங்க, ஆனால் ஆமியோட ஃபேன்ஸ்லாம் அதை ரசிக்கவே மாட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த மாதிரி மீம்ஸ் போடாதீங்கடா. சொல்கிறேன்ல, அஜித்தை கலாயிச்சு ஆமையை இனிமேல் கலாயிச்சு மீம்ஸ் போடாதீங்கடா. அனிலே கலாயிச்சு மீம்ஸ் போடாதீங்கடா. சரி ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஜாவா லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அது தவானி பெட்டு இல்லை சார், யாரோ வேண்டாம் தவானி வச்சுருக்கீங்க அவ்வளோ. என்னங்கடா இவங்க இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க அஜித்தை. ஆமை ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க பீயாகி? சச்சின் படம் ஒரு அருமையான படம் தான், நல்லா தான் இருக்கும். குட்பை டக்லேயும் சரி ஓகே, ஏதோ படம்னா நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியது தானே. இது பெருசு அது பெருசுன்னு பார்த்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? தளபதி ஓ ஓ ஓ ஓ ஓ Yes! What? இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சனே, நடந்துருச்சே. இது எப்போ நடந்துச்சு? வெயிட் ஒரு நிமிஷம், கோட் படத்தில் இந்த சீனே இல்லையே. ஓகே, அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கலை, ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, அணிலும் ஆமையும் சந்திச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தில் அணிலும் ஆமையும் சந்திச்சுக்கணும். அந்த சீன் எப்படி இருக்கும்? ஆனால் ஓகே, மீம்ஸ் கிரியேட்டர்ஸை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ். வாவ் வாவ் வாவ், சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மீம்ஸ். ஓகே, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரோ வாட், இது நல்லா இல்லை, இந்த மாதிரி பண்ணாதீங்க. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? ஓகே, ரொம்ப சூப்பராக தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பிரில்லியண்டாக யோசித்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுற நீங்கள் ஏன் தலையையும் தளபதியையும் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடிட் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, சூப்பராக எடிட் பண்ணியிருந்தான். எப்படின்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் தலையும் தளபதியும் ஒன்றா கை காட்டிக்கிற மாதிரி சூப்பராக எடிட் பண்ணியிருந்தான். அந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடாது நீங்கள். I am waiting. வெயிட் பண்றா
பணங்கொத்த நான் நேர்ல வரேன்டா. என்னடா அது எப்படிலாம் மீம்ஸ் போடுறாங்க பயங்கரமாக, வேறு லெவலில் மீம்ஸ் போடுறாங்கடா. இவங்கள திட்டுறதை விட்டுட்டு இவங்களோட அந்த ஐடியா, இவங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் இப்போ ஏற்பட்ட ஐடியா, அந்த ஐடியாலஜி. மீம்ஸ் போடுறவங்களே மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் நம்மளால் தடுக்க முடியுமா? முடியாது. அவங்களோட சேர்ந்து வாழ பழகிக்கிறணும். ஆனால் அவங்களோட ஐடியாவை நம்ம அழிக்கணும். அவங்க எப்படி மீம்ஸ் போடுறாங்க, அதை எப்படி தடுக்கணும், அதை பற்றி யோசிங்க. வேதாளம் படத்தில் ஒரு சீன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.